Hello friends, welcome back to Happystudents YouTube channel. So போன வீடியோல நம்ம எப்படி ஒரு chatbot வாய்ஸ் இன்டராக்ஷன்ல பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு chatbot கிரியேட் பண்ண போறோம். அந்த chatbotக்கு ஆக்டபிள் டேட்டாபேஸ் வந்து பேக்ஹெண்டாக கொடுக்க போறோம். அதாவது நமக்கு ஒரு டேட்டா சோர்ஸ் வேணும் இல்லையா, எங்கேயோ ஒருத்துல இருந்து டேட்டா புல் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏர்டேபிளை பேக்ஹெண்டாக யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஏர்டேபிள் பேஸ். ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் டிசைனர் போகிறேன். டிசைனரில் 2 ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஏபிஐ கீ, பேஸ் ஐடி, சேட் எல்லாமே, இது வந்து டேபிள் நேம் எல்லாம் கொடுத்துருக்கேன். 2 ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 ஸ்ப்ரெட்ஷீட்டையும் யூஸ் பண்ணி நாம் எப்படி டேட்டாவை ஏர்டேபிள்லேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நாம் பேசக்கூடியதை ஃபஸ்ட்டு மெசேஜாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், கரெக்டாக? ஸோ இதுக்கு அடுத்து உள்ள பார்ட் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ரிசல்ட்டை ஒரு லேபிளுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு லேபிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த லேபிளுக்கு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஸோ லேபிள் டாட் டெக்ஸ்ட், இந்த லேபிளுக்கு நாம் அந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஸோ இதோட அவுட்புட் ரிசல்ட். ஸோ இப்போ நாம் எதாவது பேசணும் அப்படின்னா இது ரிசல்ட்டுக்கு போகுது. குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்களா, இந்த லேபிளில் நாம் பேசக்கூடிய விஷயம் போய் செட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த லேபிளில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஏர்டேபிள்லேருந்து கம்பேர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்கு எப்போவுமே நம்ம ஏர்டேபிள்லேருந்து டேட்டா கெட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு கெட் காலம் கொடுப்போம். ஓகே, எந்த காலம் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ அதுக்கு காலம் நேம் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு எத்தனை வேல்யூ வேணும் அப்படின்றதையும் கொடுக்கலாம். ஸோ ஏர்டேபிளை பொறுத்த வரைக்கும் 1200 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு பேஸில். அதனால நான் 1200 கொடுக்குறேன். காலம் நேம், நீங்கள் என்ன நேம் இங்கே கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுங்க. நான் சேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ காலம் நேம் சேட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காலமில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஸோ டேட்டா ஃபெச் ஆனதுக்கு அப்புறமா ஸோ காட் காலம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து ஒரு லிஸ்ட்டில் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இது சேட் ரெஸ்பான்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எம்டி லிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய வேல்யூஸை அசைன் பண்ண போகிறோம். ஸோ இதோட எம்டி லிஸ்ட்டை எடுத்து நமக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் காலம் எல்லா வேல்யூஸும் வருது இல்லையா, அந்த வேல்யூஸை எடுத்து நம்ம வந்து இதுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த காலமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் இந்த சேட்பாட் இந்த எம்டி லிஸ்ட்டில் வந்து செட் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக இந்த லிஸ்ட்லேருந்து வாசிக்க போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் போயிட்டு ஃபார் ஈச் ஐட்டம் இந்த லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு ஐட்டமே இந்த லிஸ்ட். எந்த லிஸ்ட்டு? குளோபல் சேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டு. ஸோ குளோபல் சேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா செக் பண்ணுறோம், இது வந்து நமக்கு தேவையான ரெஸ்பான்ஸா அப்படின்னு. இஃப் கொடுத்துட்டு ஓகே, ஸோ 2 ஈக்குவலான்னு டெஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ லாஜிக்லேருந்து ஒரு ஈக்குவல் எடுத்துக்கோங்க. ஐட்டம், so if item is equal to label ஓட text. ஸோ அந்த லேபிள் இல்லாமலே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் வந்து நம்மளோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ஆக்சுவலி என்ன நடக்குதுன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் அந்த லேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த ஐட்டம் லேபிளோட ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து அந்த பர்டிகுலர் செல் மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ கெட் செல். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். அதே பேசிக் தான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து செல்லை எடுத்துக்க போகிறோம். எந்த ரோ நம்பர் வேணும், என்ன காலம் நேம் வேணும்னு கேட்டுருக்கு. ஸோ இந்த காலம் நேம் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிடலாம், அடுத்த ரோ போகலாம். ஸோ காலம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுல தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் காலம் நேம். ஓகே, இப்போ ரோ நம்பர், எந்த ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வேணும்னு கேட்குது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த லிஸ்ட் வழியாக தான் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் இது எந்த இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
லிஸ்ட் போயிட்டு இண்டெக்ஸ் இந்த லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். எந்த லிஸ்ட்ல இருந்துன்னு கேட்குது. நமக்கு வேண்டியது சேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இந்த லிஸ்ட்ல இருந்து எந்த எலமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நமக்கு தேவையான எலமெண்ட் வந்து ஐட்டம், ரைட்டா? ஸோ இந்த ஐட்டம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் போய் செட் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஆன்சர் ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் லோயர் கேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே லோயர் கேஸாக மாற்றிடும். இல்லை அப்பர் கேஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் அப்பர் கேஸாக மாற்றி மறுபடியும் இந்த வேல்யூவை நீங்கள் அப்பர் கேஸாக மாற்றணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த எலமெண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணு, இது வந்து லேபிளுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இங்கேயுமே நம்ம வந்து ஒரு டவுன் கேஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பேசக்கூடியது எல்லாமே லோயர் கேஸாக உட்காரும், இந்த ஐட்டம் வந்து அப்பர் கேஸாக உட்காரும். ஸோ இதை வந்து நான் மறுபடியும் லோயர் கேஸாக சேஞ்ச் பண்ணுறேன். டவுன் கேஸ், இந்த டவுன் கேஸுக்கு ஐட்டம். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே கேஸில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கோடில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. ஸோ அதனால் ஸோ இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட் 2 போகிறேன், அங்கே போயிட்டு காட் செல். ஸோ நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் செல் தானே கேட்டிருந்தோம். இந்த செல் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சேட்டில் நமக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ இது அதே ரெஸ்பான்ஸ் தான், நம்ம சேட் பாட்டில் முன்னாடி வச்சுருந்த அதே ரெஸ்பான்ஸ் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெசேஜுக்கு பதிலாக வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி அது சொல்ல வேண்டியதையும் நாம் வேல்யூவாக பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். குட் மார்னிங். ஓகே, சரி, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ மறுபடியும் பார்க்கலாம். குட் மார்னிங். ஓகே, ஸோ நாம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே டெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம லேபிள் 1 யூஸ் பண்ணுறோம். ஆனால் இண்டெக்ஸ் எடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் வேல்யூ எடுக்கிறதுனால இங்கே டவுன் கேஸ் போட்டதுனால நமக்கு வந்து அது ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம இன்னொரு வேர்ட் கேட்கலாமே. ஸோ இங்கே பாருங்கள், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Shiva. What are you? I am a bot. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டே வரலாம். சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை ஏர்டபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.